ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் நம்ம டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, டிராவல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் வீடியோ தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கு, காரு அப்படி போய் பார்த்துருப்போம். ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீப்பர் போய் பார்த்துருப்போம், அதாவது அந்த கோவா வீடியோ போகும்போது பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து ஒரு அன்ரிசர்வேஷனில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது சென்னை டு ராஜபாளையம் தான் போக போகிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ரிசர்வேஷன் வந்து போடவே மாட்டாங்க. அதாவது ட்ராவல்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு எலைட் கிளாஸுக்கான இதுமாரி தான் போட்டிருப்பாங்க. ஏசி போட்டிருப்பாங்க, அந்த ஏசிலேயே 2 டயர் 3 டயர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பட் அன்ரிசர்வேஷனில் ட்ராவல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது ரொம்ப ரேர் தான். ஸோ ட்ராவல்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் ட்ராவல், நம்ம அப்படி போகிறது மட்டும்தான் ட்ராவலும் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து நமக்கு ட்ரெயின் இருக்குது, அங்கேருந்து நம்ம ராஜபாளையம் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷனில் தான் போகிறோம். ஸோ பெருசாக லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, சின்னதாக ஒரு பேகு, அதில் நம்ம எவ்வளோ செட் பண்ண முடியுமோ அவ்வளோ செட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓகே வாங்க, இதில் செட் பண்ணிட்டு போவோம். இதுதான் அந்த பேகு, இதுலேயே நம்ம இன்னைக்கு எல்லா ட்ராவலையும் அடைக்கிடலாம். 2 ஷர்ட்டு, அப்புறம் 2 ட்ராக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரு வாட்டர் பாட்டில். இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ். மோஸ்ட்லி நமக்கு அன்ரிசர்வேஷனில் நிற்க இடம் கிடைக்கிறதே பெருசு. ஸோ அங்கே வந்து நம்ம டீ காஃபிலாம் வாங்குறதுலாம் வந்து மோஸ்ட்லி இம்பாசிபிள். அதுவும் விருதாச்சலம் வரைக்கும் இம்பாசிபிள் தான். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. ஓகே, அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். பார்த்தீங்கன்னா இதுதான் லுங்கி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் மோஸ்ட்லி அன்ரிசர்வேஷன் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு 90% வந்து யூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். கீழே இடம் கிடைக்கலாம், இதை போட்டு உட்காந்து வேண்டியது, இல்லை ஒருவேளை அந்த அந்த டோர் ஓப்பனிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் போனால் செம காத்தடிக்கும். அப்போ இதை போத்திக்கிட்டு அப்படியே அந்த கம்பி பக்கத்துலேயே உட்காந்துக்க வேண்டியது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வேஷன் ட்ராவல் வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ வந்து இதை எடுத்து போட்டுப்போம். ஓகே ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. சார்ஜரையும் எடுத்துருவோம். ஓகே, இப்போ 5:30 மணிக்கு கொல்லம் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி மணி இங்கேயே 4:30 ஆயிடுச்சு. ஓகே வாங்க, நம்ம சீக்கிரம் போயிடுவோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற வீடியோலாம் பார்த்துக்கலாம். ஓகே வாங்க போகலாம். ஓகே கைஸ், வண்டி விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறத விட விடுறது தான் கஷ்டம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இடமே இருக்காது பாருங்கள். அங்கங்கன்னு எங்கன்னா சொருவி விட்டால் தான் உண்டு. ஓகே வாங்க, இப்போ நம்ம போகலாம். அண்ணா, ராஜபாளையம் 1 அன்ரிசர்வேஷன். இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு இன்னைக்கு சீட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அங்கே அதிகமாக கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் வந்துட்டேன், ட்ரெயின் வந்துடுச்சு. இந்த பக்கம் வந்ததுனாலேயே என்னவோ தெரில, அடித்து பிடிச்சி எப்படியோ அட்லீஸ்ட்டு மேலேயாச்சும் சீட்டு பிடிச்சிட்டோம். இந்த செங்கல்பட்டு இதெல்லாம் தாண்டுற வரைக்கும் நமக்கு சீட்டு கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே லக்கு தான். அன்ரிசர்வேஷனில் நமக்கு எப்படியோ கிடச்சிச்சு. விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ நமக்கு கீழேயே சீட்டு கிடச்சிச்சு.
ஸோ மேலேருந்து கீழே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆச்சு. ஃபுல் டயர்டு. அதான் சரி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுவோன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் தான் கூட்டம் எல்லாம் இறங்கி சீட்டெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். பட் நான் போனது வீக் டேஸ்ன்றதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ நமக்கு விழுப்புரத்துலேயே கிடச்சிருச்சு. விருதாச்சலம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிருச்சு. ஃபைனலாக ரிலாக்ஸ் ஆகி நம்மளும் ஒரு டீயை குடிப்போன்னு வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிடுச்சு. இந்த திண்டுக்கல் வர அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இந்த முதுகு வலி, கால் வலி, கழுத்து வலி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இட்ஸ் ஏ பார்ட் ஆஃப் அன்ரிசர்வேஷன் ட்ராவல். டைம் பார்த்தீங்கன்னா 12 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே முடியாதுன்னு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோன்னு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஹாய் கைஸ், ஃபைனலாக நம்ம ராஜபாளையமே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராவலுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சென்னை டு ராஜபாளையம் டோட்டலாகவே 185 தான் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காஃபி மட்டும் தான் வாங்கினோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 rupees தான். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ உடம்பு வலி அப்படிலாம் இருக்க தான் செய்யுது. பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வேஷன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சேவிங்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரொம்ப கஞ்சபிஸ்னாரித்தனம் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படி இல்லை. எப்படியும் நம்ம பணத்தை நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம செலவு பண்ண தான் போகிறோம். பட்டு இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 360 ரூபா இருக்கும். ஸ்லீப்பர் இருந்தால் நம்ம எடுக்க தான் போகிறோம். பட் ஸ்லீப்பர் இல்லை, அதனால தான் இதில் வந்தோம். அண்ட் பஸ்ஸில் போயிருந்தால் பார்த்தீங்கன்னா முதல்ல பெருங்கழுத்தூர் போனோம். தாம்பரத்துலேருந்து பெருங்கழுத்தூர் போகிறதுக்கு 20 ரூபா இருந்துச்சு. இப்போ அது கேளம்பாக்கமாக மாற்றிட்டாங்க. நான் போனதில்லை, ஸோ தெரில. ஒரு 50 ரூபா 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். கேளம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து செமி ஸ்லீப்பர் எஸ்சிடிசி அது வந்து பார்த்தீங்கன்னா 520 ரூபா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிறதுலேருந்து ஒரு 350 ரூபா கிட்ட சேவ் பண்ணியிருப்போம். ட்ரெயினில் வந்து ஒரு 150 கிட்ட சேவ் பண்ணியிருப்போம். சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ராஜபாளையம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் அன்ரிசர்வேஷனில் இது வரைக்கும் போய் ஏதாச்சும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம்.